ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதோட யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து அந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஆரக்கிள் சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆரக்கிள் சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நம்ம ஆரக்கிள் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு வந்து ப்ரோக்ராமரோட எப்பயுமே வந்து ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கிறவர் தான் பார்த்துட்ருக்கோம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் டைமில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயமாகவே பார்க்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கிள் சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆரக்கிள் வெப்சைட்ஸ்லேருந்து அக்சஸ் பண்ண முடியுதும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்க்குறப்போ வந்து ஆரக்கிள் சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அதாவது வந்து 2 ஏரியா இருக்குது. ஒன்று வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிப்பீங்க. இல்லை அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டடாக வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ கொரீஸ்லாம் எப்படி எழுதலாம், PLSQL ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரக்கிள் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமு. இது வந்து 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் வந்து அசோசியேட் லெவல், இன்னும் அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் லெவல், அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் லெவல். இது போக வந்து இன்னும் 2 இருக்குது, எக்ஸ்பர்ட் லெவல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெஷர் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காக அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட் எழுதுவீங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒன்று நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒன்று SQL PLSQL, அதாவது ப்ரோக்ராமர் அந்த லைனில் போவீங்க. இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் லைனில் போவீங்க. இங்கே வந்து நீங்கள் கொரி எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் SQL சர்டிஃபைட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் எழுதலாம். ஸோ ஆரக்கிள் PLSQL டெவலப்பர் சர்டிஃபைட் அசோசியேட், அதாவது SQL நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா PLSQL ப்ரோக்ராம் எழுதலாம். அதுக்கப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து 11G, இன்னொன்று வந்து 12C, அதாவது 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ 11G வெர்ஷனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதில் வந்து நாலேஜ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா 11G எழுதலாம். இல்லை 12Cயில் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அப்படின்னா 12C அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்டிஃபிகேஷன் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைட் ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு டேட்டாபேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எழுதலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது டேட்டாபேஸில் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.